என் பாசத்துக்குரிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளை நினைத்து பார்க்கும்போது, இந்த தருணத்தை நினைத்து பார்க்கும்போது பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக கடவுளுக்கு. அன்னை மரியாள் கடவுளை போற்றி புகழ்ந்ததைப் போல அந்த வார்த்தைகள் தான் இப்போது மனதிற்கு வருகின்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளின் நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். இதைதான் இந்த 25 ஆண்டுகள் கடந்து வந்ததை நினைத்து பார்க்கும்போது, கடவுள் பல விதத்தில் பல வழிகளில் என்னை உருவாக்கியதை நான் இன்று நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அன்னை மரியாளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் பல விதத்திலே எனக்கு உறுதுணையாக இருந்து பல கட்டங்களில் என்னை வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நிறைய வரங்களை பெற்று தந்திருக்கின்றார்கள். ஆகவே அன்னை மரியாளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 47 ஆண்டுகள் சலேசியரோடு பயணித்திருக்கின்றோம். பிறந்தது சலேசிய பங்கு தளம், படித்தது சலேசிய பள்ளிகளில் படித்திருக்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய பெற்றோர், குறிப்பாக என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், இருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். குறிப்பாக எங்கள் அப்பா இப்போ இல்லை, அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தம். இருந்தாலும் அவருடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, அவருடைய நீதி, நேர்மை, நியாயம் கொண்ட அதை பின்பற்றி வாழ்ந்த ஒரு நபர், உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவர், ஏழை எளியவர்களுக்கு அதிக பணி செய்திருக்கக்கூடிய ஒருவர், உதவி என்று கேட்டு வந்தால் எல்லோருக்குமே உதவி செய்த ஒரு அற்புதமான உள்ளம். அவர் தான் எனக்கு முன்மாதிரியாக இருந்தார். இந்த குரு இதுக்கு வருவதற்கு அவருக்கு ஆசை இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் தொடர்ந்து செல்ல முடியவில்லை. அவருடைய வாழ்வை பார்த்து தான் நம்மளும் பிறருக்கு உதவியாக இருக்கணும், நல்ல விதத்தில் பணி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் உருவாவதற்கு என்னுடைய தந்தை முக்கியமான காரணமாக இருக்கின்றார். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மற்றும் என்னுடைய தாய் மிகவும் அன்பானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர். பல விதங்களிலே கண்டித்திருக்கின்றார்கள், பல விதத்தில் மிகவும் அன்பாகவும் இருந்திருக்கின்றார்கள். மற்றும் அவர்கள் கடின ஒரு உழைப்பாளி. குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக அப்பாவும் அம்மாவும் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்ததை பார்த்திருக்கின்றோம். அவர்களுக்காகவும் இந்த நாளிலே கடவுளுக்கு முன்னிலையில் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். என்னோடு உடன் பிறந்தவர் 2 சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரர், 3 பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். என்னுடைய அந்த குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் அவர்கள் எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு என்ன தொந்தரவே செய்ய மாட்டாங்க. சில நேரங்களில் நான் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் எங்கள் குடும்பத்திற்கு அவர்கள் எதுவுமே எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் சிறப்பாக அவருடைய உடனிருப்பு, அவருடைய சப்போர்ட் மற்றும் எல்லா நேரங்களிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நான் இந்த குருத்துவ பணியிலே சிறப்பாக மக்களுக்கு பணியாற்ற அவர்களும் உறுதுணையாக, மறைமுகமாக, எதையும் வெளியே காட்டுக்காமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு குறிப்பாக இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் முக்கியமாக சலேசிய சபைக்கு. பிறந்தது சலேசிய பங்கு என்று சொன்னேன், படித்தது சலேசிய பள்ளிக்கூடம் தான். சிறு வயதிலிருந்து மற்றும் நான் உருவாக்க பணிக்காக இருந்த தருணத்திலிருந்து என்னை பலவிதங்களில் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்னோடு உடன் பயணித்திருக்கின்றார்கள். வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எனக்கு எடுத்து சொல்லி தந்திருக்கின்றார்கள். பல தரப்பட்ட அனுபவங்களை எனக்கு தந்திருக்கின்றார்கள். எனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்திருக்கின்றார்கள்.
கடவுள் மீது வைத்திருக்கின்ற பற்றிலே வளர்வதற்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்திருக்கின்றார்கள். நானே என் வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு பல விதங்களில் சலேசிய சபையானது என்னை உருவாக்கி இருக்கின்றது. இந்த அளவுக்கு நான் வந்திருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய சலேசிய சபை. அவர்கள் எனக்கு பல விதங்களில் உதவியாக இருந்து என்னை சிறப்பாக வழி நடத்தி இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட அனுபவங்களை தந்திருக்கின்றார்கள். ஃபார்மேஷன் உருவாக்க பணி இல்லங்களில் இருந்திருக்கின்றேன், பங்கு தளங்களில் இருந்திருக்கின்றேன், பள்ளிக்கூடங்களில் இருந்திருக்கின்றேன், தொழில் பயிற்சி பள்ளிகளில் இருந்திருக்கின்றேன், இளையோர் பணி தளங்களில் இருந்திருக்கின்றேன், மற்றும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அன்பு இல்லங்களில் இருக்கின்ற அந்த பணியும் செஞ்சிருக்கோம். மற்றும் அடுத்ததாக எங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சலேசிய அருட் சகோதரிகள் எப்போதுமே எங்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவியாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் திருப்பலியாற்ற செல்லும் போது எங்களுக்கு நல்ல விதத்தில் எங்களை பராமரிப்பது, மனம் வந்து எங்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்தது, தாராளம் உள்ளம் கொண்டு சில நேரங்களில் எங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் கூட நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏதாவது உதவி கேட்டால் மனமு வந்து அவர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கின்றார்கள். அவை அவர்களுக்கும் சிறப்பாக இந்த நாளிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். மற்றும் இந்த நல்ல நாளிலே போலூரில் இருக்கக்கூடிய இறை மக்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் இருந்து இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் போலூர் மறைவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குருக்கள், அருட் சகோதரிகள் அனைவருக்குமே சிறப்பான விதத்தில் நன்றி சொல்ல இருக்கக்கூடிய சலேசியர்கள், குறிப்பாக அருட்தந்தை ஜாய், அருட்தந்தை கேவி செபாஸ்டின், அருட்தந்தை ராபர்ட் மற்றும் அருட்தந்தை லூர்து, இந்த மற்றும் சென்ற ஆண்டு இருந்தவர்கள் அருட்தந்தை அகஸ்டின், ஃபாதர் ஜான் பீட்டர், ஃபாதர் ஷேகர் அவர்களையும் நன்றி கலந்த உள்ளத்தோடு இந்த நாளிலே நினைத்து பார்க்கின்றேன். இந்த நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னை ஊக்கப்படுத்துவதற்கு, சிறப்பிப்பதற்கு பல விதங்களில் அவர்கள் பல திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். நினைத்து பார்க்கின்றேன். அவை அன்பார்ந்தவர்களே, இந்த 25 ஆண்டை நினைத்து பார்க்கும்போது சில நேரங்களிலே சோர்வடைவெல்லாம் தோணும். ஆனால் எனக்கு எந்த ஒரு குறையும் கடவுள் வைக்கல, அது மட்டும் நல்லா தெரியும். சில தேவையற்ற அனுபவங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இப்போ மன நிறைவாக தான் இருக்கின்றது. கடவுள் எதையும் எனக்கு குறை வைக்காமல் நான் என்ன நினைச்சனோ, ஏன்னா மனசில் ஒன்று நினைப்போம், அதன்படி தான் என்னுடைய வாழ்வு சென்று இருக்கின்றது. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று த சீக்ரெட் என்ற புத்தகத்திலே கொடுத்திருப்பார்கள். நீங்கள் எதை நிறைய நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும். நான் எந்தெந்த பணித்தளத்தில் பணி செய்ய வேண்டும் என்று சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டு இருந்தேனோ அந்தந்த பணித்தளத்துக்கு தான் கடவுள் அனுப்பியிருக்கார். அது நல்லா தெளிவாக புரியுது. நான் வேறு எதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், நான் வேறு இடங்கள் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பணி செய்யணும், இவர்களுக்கு தான் நான் செய்ய வேண்டும் என்று அடிமனத்தில் இருந்தக்கூடிய ஆசைகள், அதை தான் கடவுள் சிறப்பான விதத்திலே நிறைவேற்றி இருப்பதை இந்த நாளிலே நன்றியோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையிலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, 25 ஆண்டுகள் கடவுளுடைய குருவாக கடந்து வந்துவிட்டேன். அடுத்த 25 ஆண்டுகளில் போலூரிலிருந்து ஒரு 25 குரு வரணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். போலூர்லேருந்து ஒரு 25 குருக்கள், குறைஞ்சது ஒரு 5வது போலூரிலிருந்து ஒரு 25 ஆண்டுகள், அடுத்த வருகின்ற 25 ஆண்டுகளில் குறைந்தது ஒரு 5, அதிகபட்சம் ஒரு 25, அதுக்கு மேலே இருந்தாலும் சந்தோஷம்தான். அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள் இந்த மண்ணிலிருந்தும் வந்து திரு அவைக்கு பணிய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.